ப்ரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோவில் Yamaha நியூவாக லான்ச் பண்ணியிருந்த அந்த ஐ சீரியஸ் அண்ட் இ சீரியஸ் மாடல் 610, 510, 583 அண்ட் 483 இந்த கீபோர்ட் மாடல்ஸில் எப்படி நம்ம ஸ்டைல்ஸ் லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், நம்ம பென்ட்ரைவை வந்து நம்ம கீபோர்டில் போட்டு ஃபஸ்ட்டு ஃபார்மேட் பண்ணணும். பேக் சைடில் டிவைஸ்ன்னு இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணணும், ஹாஸ்ட்டில் கனெக்ட் பண்ணக்கூடாது. நான் அந்த பிக்சரைஸ்ட்டு காமிக்கிறேன். சரிங்களா? இந்த ஸ்டெப் வந்து பிகினிங்கில் தான் தேவைப்படும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை ஃபார்மேட் பண்ணி அந்த பென்ட்ரைவ் இதுக்குன்னு தனியாக நீங்கள் வச்சுக்கிட்ட அப்புறமா நீங்கள் அப்பப்போ ஃபார்மேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பென்ட்ரைவ் போடும்போது டிடெக்ட் பண்ணாது. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து இதை நிறைய தடவை இதில் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு இங்கே டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல இந்த யூஎஸ்பி காமிக்குது பாருங்கள். பட் இது வந்து சில நேரங்களில் காமிக்காது. ஸோ அப்படி காமிக்காத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஃபைல் இந்த ஃபங்க்ஷன் பட்டன் அழுத்திங்கன்னா ஃபைல் கண்ட்ரோல்ற ஆப்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ எப்பயுமே ஷிஃப்ட் அழுத்தும் பொழுது இந்த கீழே இருக்க இந்த பாக்ஸில் போட்டிருக்க ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ இதில் 15th ஃபங்க்ஷன் ஃபார்மெட்னு இருக்கும். ஸோ நான் வந்து இப்போது நான் ஆல்ரெடி இதை ஃபார்மேட் பண்ணியிருந்தேன், பட் இருந்தாலும் இதில் காமிக்கணுன்றதுக்காக ஃபார்மேட் பண்ணுறேன். எஸ், இப்போ இது ஃபார்மேட்டிங். வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நீங்கள் நடுவில் பார்த்துருப்பீங்க ஃபார்மேட் கம்ப்ளீட்டட்னா அந்த ஆப்ஷன் காமிச்சிது. ஸோ ஒன்ஸ் இப்போ ஃபார்மேட் கம்ப்ளீட் ஆன அப்புறமா நான் பென்ட்ரைவை எடுத்துகிறேன். இப்போ நம்ம அந்த குறிப்பிட்ட பென்ட்ரைவை நம்ம வந்து நம்மளுடைய பிசியில் போடலாம், இல்லைனா நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் ஓடிஜி மாதிரி இருந்தால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இதுதான் முக்கியமான செக்ஷன். என்னென்னா, நீங்கள் ஸ்டைலை எப்படி காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் அந்த ஸ்டைல் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இது நான் யூஎஸ்பின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சில ஸ்டைல்ஸ் நான் இதில் வச்சுருக்கிறத மட்டும் நான் இப்போ இதில் போட போகிறேன். ஸோ இதில் நீங்கள் ஃபோல்டராக டைரெக்டாக போகக்கூடாது. இப்போ கவனிங்க, இதை காப்பி பண்ணி இந்த பர்டிகுலர் இந்த இதில் டைரெக்டாக அப்படியே வெளியவே போடணும். இதுதான் ரூட் டைரக்டரி அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இந்த ரூட் டைரக்டரியில் டைரெக்டாக போட்டுருங்க. சரிங்களா? ஸோ இதில் இப்போ நான் சில ஃபைல்ஸ் வந்து ஒர்க் பண்ண ஃபைல்ஸ் இதில் இருக்குது. ஸோ அதை நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் டைரெக்டாக போடணும். ஸோ ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டுறாதீங்க, போட்டிங்கன்னா அது காமிக்காது. ஸோ டைரெக்டாக ஜிப் ஃபைல் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிங்கனாலும் காமிக்காது. அந்த ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு .sty ஃபார்மேட் இருக்கணும். அது இந்த அதே மாதிரி i500 இருக்கலாம், i455, i425 பழைய மாடல்ஸில் எந்த இ சீரிஸ் மாடல்ஸில் இருந்தாலும் அந்த ஸ்டைல்ஸ்லாம் கூட இப்போ இதில் அக்செப்ட் ஆகும். பட் அரேஞ்சர் மாடல்ஸ் அக்செப்ட் பண்ணாது. சரிங்களா? அது கன்வர்ஷன் பண்ணி பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம இதை எஜெக்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த தேர்ட் ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் இதுக்கப்புறம் லோட் பண்ண போகிறீங்க. ஸோ லோட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் அகெயின் ஃபைல் கண்ட்ரோலுக்கு போகணும். ஸோ ஃபங்க்ஷன் பட்டன் ஷிஃப்ட் ப்ளஸ் ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணணும். இதில் நீங்கள் மேலே இருக்கிறத செலக்ட் பண்ணுறது வந்து அந்த ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ இதில் கவனிச்சிங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸில் இங்கே லோட் ஸ்டைலுன்னு காமிக்குது பாருங்கள், இங்கே யூஎஸ்பி காமிக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த யூஎஸ்பியில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டைலையுமே நமக்கு இது காமிக்கும். ஸோ நமக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் லோட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு குறிப்பிட்ட நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்த அந்த ஃபைலையும் நான் போடுறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இது ராஜா நீ செய்த நன்மைகள் சாங்குடையது. ஸோ இந்த ஸ்டைலை இப்போ நான் லோட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இதை ஷிஃப்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு எக்ஸிக்யூட் கொடுப்போம். ஸோ ஷிஃப்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எஸ் கொடுத்தீங்கன்னா தான் எக்ஸிக்யூட் வரும். ஸோ அதுக்கப்புறம் லோட் டூன்னு கேட்கும். சரிங்களா? எந்த நம்பருக்கு லோட் பண்ணுறீங்கன்னு கேட்குறது இது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 383 லோடப் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து 383 தான் ஃபஸ்ட் ஒன். ஸோ அதையே நான் வைக்கிறேன். சரிங்களா? திருப்பி நம்ம ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி எஸ் கொடுக்கணும். ஸோ மறுபடியும் அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இப்போது லோடிங். ஸோ லோடிங் கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ அந்த பீட் போட்டு பார்க்கலாம். ஸோ அந்த பீட் வந்து எதில் இருக்குன்னா, ஸ்டோரேஜ்ன்ற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா தான் இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டு
இப்போது ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிங்கன்னா 283ல் இப்போ நான் லோட் பண்ணது இருக்குது அந்த பீட்டு. ஓகே, இந்த ஸ்டைலை பற்றின இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் இதை லோட் பண்ண முடியும். சரிங்களா? காட் பிளஸ் யூ. தேங்க் யூ ஸோ மச்.